சொல்ற மாதிரி செய்யுங்க, எல்லாமே நல்லாவே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். விவசாய குடும்பத்துல இருந்து ஸ்டேஜுக்கு வந்ததும் எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க. என் பேர் ஹரிகிருஷ்ணன். என் ஊர் பாத்தீங்கன்னா திண்டிவனம். அதுல இருந்து ஒரு கிராமம் தான் எங்க ஊரு. கிராமத்துல இருந்து இந்த ஆக்சிஸ் இந்தியா வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு 70 வயது இளைஞர் எத்திராஜ் அவர்கள் தான் எனக்கு இதை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பாஸ்டா ஒர்க் பண்றாரு, அதனால அவங்க இளைஞர் சொன்னேன். அடுத்து பாத்தீங்கன்னா எங்க சிஇடி சதீஷ் சார், அவரு தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. அவர் வந்து எல்லா மீட்டிங்லயும் சொல்லுவோம். நானு சதீஷ் சார அவங்க ஒய்ஃபோட பிள்ளைகளோட கூட இருக்கிறத விட எங்களோட தான் அதிகமா சுத்திட்டு இருப்பார். நைட்டுக்கு வந்து ரொம்ப லேட்டா போவாரு, காலையில சீக்கிரமா வந்துருவாரு. சதீஷ் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க அருண் சார், நான் வந்த டீம் அருண் சார் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல காதணி விழா, மஞ்சள் நீர் விழா எப்படி நடக்கும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முன்னாடியே வந்து எல்லாரையும் வரவேற்பு கொடுக்குறாரு. இந்த நேரத்துல அருண் சாருக்கும் ரம்யா மேடமுக்கும் மிக மிக அவங்க விசேஷம் மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் பார்ப்போம் அவங்க. வணக்கம் சார், தேங்க்யூ, சூப்பரா பண்றீங்க. சந்திரலேகா சவுந்தரராஜன் சார், எங்க குயிக் ஷாட் அச்சீவர் யார் இங்க ஸ்டேஜ் ஏறினாலும் எங்க மேடம் கிட்டே அருண் சார் கிட்ட அறிமுகப்படுத்துவேன். எங்க மேடம் வந்து எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவாங்க, அந்த வார்த்தையை அவங்க கேட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேதசக்தி மேடம் பத்தி நான் ஜூம்ல ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். அது நிறைய பேர் கேட்கல, அது இந்த இடத்துல சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லாம் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பேருக்குள்ள காந்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க, அது எங்க வேதசக்தி மேடம்க்கு இருக்குதுன்னு நான் உணர்ந்தேன். அது சொன்ன சொல்லல, இதெல்லாம் இப்ப சொல்ல பாருங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல ஒரு வார்த்தை, ஒரு சொல்லுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ ஆ அப்படின்னு சொல்றல பசு அப்படின்னு அர்த்தம், கோ அப்படின்னு சொல்றல கோயில் அல்லது அரசன் அல்லது வேந்தன் சொல்றோம். அந்த மாதிரி வே அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்குது. யாருக்காச்சும் தெரியுங்களா? நீங்க மீட்டிங் கேட்டிருக்கீங்க, அதனால சொல்றீங்க ஜூம்ல. ஓகே, வே என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் எப்படி சொல்றேன்னா, வே என்ற எழுத்துல தொடங்குற எல்லா வார்த்தையும் பாதுகாப்பு கருதியே வரும். உதாரணத்துக்கு வேர், இந்த வேர் வந்து மரத்துக்கு பாதுகாப்பு, அந்த வேரெல்லாம் அந்த மரமே இல்லை. அதுக்கப்புறம் வேலி, வேலின்னா அந்த பயிரை மேய்க்கிற மாடு, அதனால வேலி வந்து அது பாதுகாப்பு. வேட்டி வானத்துக்கு பாதுகாப்பு, வேகத்தடை நம்ம உயிருக்கு பாதுகாப்பு, வேஷம் நம்ம மனிதனுக்கு பாதுகாப்பு, வேதியர் அதாவது மருந்து கொடுத்தாலும் நம்ம உடலை பாதுகாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேய்தல், இந்த கூரை வேய்தல்ல அதை நம்ம பாதுகாப்பு. அது மாதிரி வே என்ற வார்த்தையில எதெல்லாம் வருதோ அது எல்லாமே பாதுகாப்பு கருதியே வரும். இந்த சக்சஸ் டீம்ல ஆக்சிஸ் இந்தியாவில பாதுகாப்பா இருக்கக்கூடிய எங்க வேதசக்தி மேடக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் ஸ்டார் சுரேஷ் சார் அவர்களுக்கும் அந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சிஸ் இந்தியாவில் குறைஞ்சது 3 மாசம் தான் ஆகுது. நான் வந்து 3 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த இடத்துல நான் நின்று இருக்கிறேன்னா, இந்த ஜனவரி மாசத்துல கண்டிப்பா சிஇடி போஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும்.